டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட மோட்டிவே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரீமியம் ப்ராடக்ட், ஆனால் கொஞ்சம் கம்மியான விலையில் தரணும். ஏன்னா நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். Why fear when TTF GPS? Yes. டிடிஎஃப் வாசன் வாயை திறந்தாலே வம்பு தானாக வந்து விழும் என்பது உலகறிந்த உண்மை. அப்படி வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கும் டிடிஎஃப் வாசன் மீது எழுந்திருக்கும் நியூ ரீமார்க் தான் ஜிபிஎஸ் டிராக்கர் மோசடி. பைக் வீலிங் செய்து பல்டி அடித்து விழுந்ததில் இருந்து டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. அத்தோடு 2 மாதத்திற்கு மேலாக சிறையில் இருந்த டிடிஎஃப் வாசன் வெளியில் வந்ததும் புதிதாக டிடிஎஃப் என்ற பெயரில் கம்பெனியை தொடங்கினார். பைக் ரைடுக்கு தேவையான உபகரணங்கள், ஜாக்கெட்டுகள், ஜிபிஎஸ் டிராக்கர்கள் போன்றவற்றின் விற்பனையகம்தான் டிடிஎஃப்பின் புதிய கம்பெனி. சில நாட்களுக்கு முன்பு புதிய ஜிபிஎஸ் டிராக்கரை அறிமுகப்படுத்திய டிடிஎஃப் வாசன் 7000 ரூபாய் மதிப்புள்ள டிடிஎஃப் ஜிபிஎஸ் டிராக்கரை ஆஃபர் பிரைஸில் 3500 ரூபாய்க்கு கொடுப்பதாக கூறினார். தரத்திலும் ஸ்பெசிபிகேஷனிலும் டிடிஎஃப் ஜிபிஎஸ் டிராக்கர் தான் நம்பர் 1 என தற்பெருமை பேசிய டிடிஎஃப் வாசன் இதற்கான ஹார்ட்வேர் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதோடு சாஃப்ட்வேரை சொந்தமாக வடிவமைத்திருப்பதாக புலங்காகிதம் அடைந்தார். இது வந்து எங்களோட தேங்க்ஸ் கார்டு அண்ட் வாரண்டி கார்டு. ஸோ வந்து கிட்டத்தட்ட 1 இயர்ஸ்க்கு நாங்கள் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் வந்து இது எங்களோட ஓன் ஜிபிஎஸ். இதை வந்து ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அதாவது சாஃப்ட்வேர்லாம் எங்களோடது தான், ஹார்ட்வேர் வந்து நம்ம ஊரில் கிடைக்காதுல்ல, அதனால் அப்ராட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். டிடிஎஃப் வாசன் சொன்னதை நம்பி அவரது ஆதரவு அனுதாபிகளும் ஜிபிஎஸ் டிராக்கரை வாங்கி குவித்தனர். இதற்கிடையில் ஆன்லைன் தளங்களில் குறைந்த விலையில் கிடைக்கும் ஜிபிஎஸ் டிராக்கரை டிடிஎஃப் வாசன் எக்கச்சக்கமாக விலை வைத்து விற்பதாக புகார் எழுந்தது. அந்த புகாரை நிரூபிக்கும் வகையில் டிடிஎஃப் வாசன் விற்கும் ஜிபிஎஸ் டிராக்கர் பின்னாடி இருக்கும் பெரிய கதையை யூடியூப் சேனல் அக்கக்காக பிரித்து மேய்ந்து புட்டு புட்டு வைத்துள்ளது. ஆனால் சாஃப்ட்வேர் சொந்தமாக வடிவமைத்திருப்பதாக டிடிஎஃப் வாசன் கூறியது மொத்தமும் பொய்யாம். ஜிபிஎஸ் டிவைஸ் மட்டுமில்லாமல் ஆப் கூட வேறொரு நிறுவனத்திடம் இருந்துதான் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அதாவது சீனாவைச் சேர்ந்த கான்காக்ஸ் நிறுவனத்தின் டிவைஸை வாங்கி நாவிலேப் என்ற நிறுவனத்திடம் இருந்து சாஃப்ட்வேரை வாங்கி இரண்டையும் சேர்த்துவிட்டு சொந்தமாக உருவாக்கியது போல பில்டப் கொடுத்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இன்னும் முக்கியமாக மார்க்கெட்டில் குறைந்த விலைக்கு கிடைக்கும் ஜிபிஎஸ் டிராக்கருக்கு டிடிஎஃப் வாசன் அதிக விலை வைத்து விற்று ஏமாற்றுவதாக பரபரப்பு புகாரும் முன்வைக்கப்படுகிறது. டிடிஎஃப் விற்பனை செய்யும் ஒரு ஜிபிஎஸ் டிராக்கர் டிவைஸை குறிப்பிட்ட சீன நிறுவனம் 700 ரூபாயில் இருந்து 750 ரூபாய் மட்டுமே விற்பனை செய்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸிடம் இருந்து வாங்கும் போது குறிப்பிட்ட அளவுக்கு விலை அதிகமாக இருக்கும் என்றாலும் டிவைஸுக்கான சிம், ரீசார்ஜ் பிளான் எல்லாவற்றையும் சேர்த்து 3500 ரூபாய்க்கு டிடிஎஃப் வாசன் விற்பனை செய்கிறார். இதே மாதிரி சீன நிறுவனத்திடம் இருந்து வாங்கி சிம், ரீசார்ஜ் பிளான், வரி என எல்லாம் சேர்த்தே வெறும் 2200 ரூபாய்க்கு தான் வடமாநில நிறுவனம் ஒன்று விற்பனை செய்கிறது என்ற நிலையில் டிடிஎஃப் வாசன் மட்டும் 7000 ரூபாய் என எம்ஆர்பியை வைத்து 3500 ரூபாய் என விற்பனை செய்வதாக அவரது ஃபாலோவர்ஸ் சோசியல் மீடியாவில் குமுறத் தொடங்கியுள்ளனர். இந்த 2 நிறுவனங்களின் ஜிபிஎஸ் டிராக்கருமே அச்சு அசலாக பேட்டர்ன், பேனல் எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. ஆனால் டிடிஎஃப் வாசன் விற்கும் ஜிபிஎஸ் டிவைஸுக்கு அழகாக பேக்கிங் செய்து பட்டி டிங்கரிங் பார்த்து வாடிக்கையாளர்கள் பர்ஸை பதம் பார்ப்பதாக கூறப்படுகிறது. பைக் ஓட்டுனாதான் பிரச்சனை என கடை திறந்தாலும் கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை என்பது போல டிடிஎஃப் வாசனுக்கு எதிரான புகார்கள் எகிரிக்கொண்டே போகும் நிலையில் இவ்வளவு விலை வைத்து விற்பனை செய்தும் கூட ஒத்த ரூபாய் கூட லாபமே கிடைக்கல என டிடிஎஃப் வாசன் பேட்டி கொடுப்பதெல்லாம் என்ன ரகம் என்று விவரிப்பதே கஷ்டம்தான். கடை எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு பிரீமியமா ரெடி பண்ணிட்டோம்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.